நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் பாவ புண்ணிய கணக்கு இருக்கு. நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் அது நம்மளோட மட்டும் நிக்காம அதுக்கேத்த மாதிரிதான் நம்மளுடைய அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்ம எந்த மாதிரி தான தர்மம் பண்ணா என்ன மாதிரியான குழந்தைகள் நம்மளுடைய அடுத்த தலைமுறையில பிறப்பாங்க, எந்த மாதிரியான புண்ணியத்தை நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய சந்ததிக்கு போய் சேரும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியும் இந்த காணொளியில கேட்கப்பட்டிருக்கு. அதனால இந்த காணொளியில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வாங்க காணொளிக்குள்ள போகலாம். செவியில் கவியோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா. போன வாரம் நான் சொன்னேன் இல்லையா, இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், தமிழ் தேன். அந்த சேனலுக்கு நீங்க எல்லாரும் கொடுத்த ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதுல 2வது காணொளி பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதை பார்க்காதவங்களுக்கு அதனுடைய இணைப்பை கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணிருக்கேன். இந்த காணொளிய பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பா அதையும் போய் பாருங்க. முன்னொரு காலத்துல இஷ்வாக குல மன்னரான திலீப மகாராஜா அயோத்திய ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. அவங்களுடைய பெயர் சுதீக்ஷனா. அவங்களுக்கு நீண்ட நாட்களா குழந்தை இல்லாம இருந்தது. அதனால அவங்க குல குருவான வசிஷ்டரை தேடி போறாங்க. வசிஷ்டரே, நான் நிறைய தான தர்மங்கள் பண்றேன், புண்ணியங்கள் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன், ஆனா எனக்கு குழந்தை இல்லாம இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்க, வசிஷ்டர் தன்னுடைய கண்களை மூடி அவருடைய ஞான திருஷ்டியால என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாக்குறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னுடைய கண்களை திறந்து திலீப மகாராஜா கிட்ட சொல்றாரு, திலீபா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்திரனை சந்திக்கிறதுக்காக நீ போயிருந்த இல்லையா, அப்போ நீ அவசரமா பூலோகத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அந்த சமயத்துல இந்திரலோகத்துல காமதேனு இருந்தத நீ கவனிக்கல. அதனால காமதேனுவ உதாசனப்படுத்தின மாதிரி ஆயிருச்சு. காமதேனுடைய சாபத்தினாலதான் உனக்கு இப்போ குழந்தை இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு பிராய்ச்சித்தம் தான் என்ன அப்படின்னு கேட்க, நீங்க தெரியாம செஞ்ச தவறா இருந்தா கூட காமதேனுடைய சாபத்துக்கு ஆளானதுனால காமதேனுடைய மகளான நந்தினி பசுவ நீங்க நல்லபடியா கவனிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சாபம் நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நந்தினி பசு எங்க? இப்பவே நான் அவளை கவனிக்க ஆரம்பிக்கிறேன். என்னுடைய ராஜ்ய பொறுப்பை எல்லாத்தையும் அமைச்சர்கள் கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லவும் வசிஷ்டர் சொல்றாரு, பாதாள லோகத்துக்கு போயிருந்த நந்தினி பசு இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே நந்தினி பசு அங்க வந்துருச்சு. திலீப மகாராஜாவும் அவருடைய மனைவியும் நந்தினி பசு இருக்கக்கூடிய மாட்டு கொட்டகையிலேயே தங்கிட்டாங்க. சதா சர்வ காலமும் நந்தினி பசுவ ரொம்ப நல்லா கவனிச்சதுனால நந்தினி பசுவும் சொல்லிருச்சு, என்னுடைய தாயாருடைய சாபம் உங்களுக்கு நீங்கிருச்சு, உங்களுக்கு ஒரு குழந்தை கண்டிப்பா பிறக்கும் அப்படின்னு வரம் கொடுத்துருச்சு. நந்தினி பசுவுடைய அருளால அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையுடைய பெயர் தான் ரகு. ரகு தான் இந்த காணொளியுடைய கதை நாயகன். ரகு பிறந்த செய்தி தெரியவுமே அந்த நாடே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த சந்தோஷத்தை கொண்டாடுற விதமா திலீப மகாராஜா மக்கள் நிறைய பேருக்கு தாராளமா நன்கொடைகள் வழங்கினாரு. இந்த ரகுவுக்கு தேவையான கல்வியையும் ஆற்றலையும் முறைப்படி கற்றுக் கொடுத்தாரு. திறமையில மட்டும் இல்ல, அழகுலையும் சிறந்து விளங்குனவர்னா அது ரகுதான். இந்த ரகுவுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. ஒரு கட்டத்துல திலீப மகாராஜாவுக்கு ரகுவுக்கே ராஜ்ய பொறுப்பை கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாரு. அது சம்பந்தமா தன்னுடைய குல குருவான வசிஷ்டர் கிட்ட போய் பேசுறப்போ வசிஷ்டர் சொல்றாரு, திலீபா, நீ இவ்வளவு நாள் ஆட்சி செஞ்சுட்ட, உன்னுடைய ஆட்சி பொறுப்ப ரகுட்ட குடுக்கறதுக்கு முன்னாடி நீ 100 அஸ்வமேத யாகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த காலத்துல 100 அஸ்வமேத யாகங்களை வெற்றிகரமா முடிச்சதுன்னா அது இந்திரன் மட்டும்தான். அதனால திலீப மன்னருக்கு இந்திரன் மூலமா ஏதாவது தொந்தரவு வரும் அப்படின்னு மனசுல பட்டது. அதனாலயே இந்த 100 அஸ்வமேத யாகம் நடத்துற பொறுப்ப ரகுட்ட ஒப்படைச்சாரு. 100 குதிரைகளை ஏற்பாடு பண்ணாங்க. ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு திசையா போச்சு. இந்திரன் இதை எல்லாத்தையும் தேவலோகத்துல இருந்து பாத்துட்டே இருந்தாரு. 100 அஸ்வமேத யாகத்தையும் சிறப்பா செஞ்சு முடிச்சுட்டா கண்டிப்பா தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துடணும்னு உணர்ந்த இந்திரன் இந்த அஸ்வமேத யாகத்தை ஏதாவது இடையூறு பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக இந்திரன் கீழிறங்கி வராரு. ரகுவுக்கே தெரியாம ரகு பின்னாடி போய் நிக்கிறாரு. ரகு கண்ண மாயையால கட்டி விட்டு 100 குதிரையில ஒரு குதிரைய மட்டும் இழுத்துட்டு போயிட்டாரு. சில காலம் போகுது. திலீப மன்னர் அனுப்பி வச்ச எல்லா குதிரையும்
அயோத்திய வந்து சேர்ந்தது. ரகு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. கடைசியில பார்த்தாதான் தெரியுது, 100 குதிரையில 99 குதிரை தான் வந்திருக்கு, ஒரு குதிரை வரல அப்படின்ற விஷயம் தெரிய வந்தது. ஒரு குதிரை என்ன ஆச்சு அப்படின்னு ரொம்ப பதறினாரு ரகு. நந்தினி பசுவோட அருளால தானே ரகு பிறந்தாரு. ரகு வேதனை படவும் அந்த நந்தினி பசு உடனே தேவலோகத்திலிருந்து கீழே இறங்கி வருது. தன்னுடைய கோமியத்தை கொடுத்து இதால உன்னுடைய முகத்தை கழுவு அப்படின்னு சொல்லுது. நந்தினி பசு சொன்ன மாதிரியே ரகு தன்னுடைய முகத்தை கழுவிட்டு இருக்கும் போதே இந்திரன் அந்த குதிரைய கவர்ந்து இழுத்துட்டு போற காட்சிய அப்படியே பாக்குறாரு. இத பார்த்த ரகுவுக்கு ஒரே அதிர்ச்சி. கீழே இருந்துட்டே அவர் கொடுக்கிற சத்தம் தேவலோகம் வரைக்கும் கேட்டது. எங்க யாகம் நடந்தாலும் முதல் அவிர்ப்பாகம் உங்களுக்கு தான் கொடுக்கப்படுது. யாகத்துக்கு பாதுகாப்பவரா இருக்கக்கூடிய நீங்களே இப்படி யாகத்தை நிறுத்துபவரா இருக்கலாமா? இந்த யாகத்தை நல்லபடியா முடிக்க நீங்க உதவலனா அதுக்கான பாவத்துக்கு நீங்க ஆளாயிருவீங்க அப்படின்னு ரகுவுடைய உரத்த குரல் இந்திரனை போய் கேட்டுச்சு. இந்திரனுக்கு ரகுவுடைய குரலை கேட்கவும் திடுக்கிட்டு போயிருச்சு. ரகுவுக்கு இந்திரன் பதில் சொல்றாரு, ரகு, ஒவ்வொருத்தருடைய புகழையும் அவங்கவுங்க தக்க வச்சுக்கணும், அதுதான் அவங்களுடைய கடமை. இந்த 100 அஸ்வமேத யாகத்தையும் நான் தான் வெற்றிகரமா இதுவரைக்கும் முடிச்சிருக்கேன். நீங்க அதை வெற்றிகரமா முடிச்சிட்டீங்கன்னா என்னுடைய புகழை அது மறைச்சிரும். என்னுடைய புகழை காப்பாத்திக்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொன்னாரு. இத கேட்ட ரகு சொல்றாரு, நீ ஒரு வீரனா இருந்தா உன்னுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு என் கூட நேருக்கு நேரா போரிட்டு இந்த குதிரையை கவர்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லவும் இந்திரனுக்கு கோபம் வந்துருச்சு. அவருடைய ஆயுதங்கள் எடுக்கிறாரு. ரகு தன்னுடைய ஆயுதங்கள் எடுத்து 2 பேருக்கும் கடுமையா போர் நடக்குது. ரகு கிட்டத்தட்ட ரத்தமயமாகி கீழே விழுந்துட்டாரு. ஆனாலும் அந்த குதிரைய வாங்கியே ஆகணும்னு அதுல விடாப்படியா எழுந்து போரிடுறாரு. இந்திரன் கலச்சே போயிட்டாரு. ரகு சொல்றாரு, என்னைய கொன்னா மட்டும்தான் உன்னால இந்த குதிரையை எடுத்துட்டு போக முடியும். உனக்கு அந்த குதிரைய கொடுக்க விருப்பம் இல்ல அப்படின்னா இந்த குதிரை என்னுடைய நாட்டுக்கு திரும்ப போய் சேரலனா கூட இந்த அஸ்வமேத யாகம் முடிஞ்சதற்கான பலன் என்னுடைய தந்தைக்கு கிடைக்கும் அப்படின்னு நீ சத்தியம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்திரனுக்கு இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால ரகு கேட்ட சத்தியத்தை செஞ்சு கொடுத்துட்டு குதிரையோட தேவலோகத்துக்கு போயிட்டாரு. உடல் முழுவதும் ரத்தத்தோட ரகு திலீப மகாராஜா முன்னாடி போய் நிக்கிறாரு. நடந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட திலீப மகாராஜா ரகுவுடைய வெற்றியை பார்த்து சந்தோஷமா அரவணைச்சுக்கிட்டாரு. அஸ்வமேத யாகம் வெற்றிகரமா முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன, திலீப மகாராஜா சந்தோஷமா ரகுவ அரியணை ஏற்றினாரு. ரகு மன்னர் அரியணை ஏறினதுக்கு அப்புறமா அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அந்த நாட்டுக்கு நிதி தேவை அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய சிற்றரசர், பேரரசர் அப்படின்னு யாரையுமே பார்க்காம எல்லாரு மேலையும் படையெடுத்து போய் தேவையான நிதிய திரட்டிட்டு வருவாரு. அரண்மனையுடைய காவலை அதிகரிச்சாரு. 4 திசையும் படையெடுத்து போவாரு. அவர் படையெடுத்து போனாரு அப்படின்னா அந்த நாட்டினுடைய மன்னர்கள் பயப்பட ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு பெரும் படையோட போவாரு. அவர் வெற்றி பெறாத இடங்களே கிடையாது. இப்பேற்பட்ட வீர பராக்கிரமசாலி எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு ஒரு கட்டத்துல தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி வந்தாரு. ஒரு நாள் அவர் ரொம்ப சோர்வா அமர்ந்திருந்தார். அந்த சோகத்திற்கான காரணம் தான் இந்த காணொளியுடைய திருப்பு முனையே. அதனால இந்த காணொளிய தொடர்ந்து பாருங்க. சில காலங்களுக்கு முன்னாடி அயோத்திக்கு பக்கத்துல வரதந்து அப்படின்ற முனிவர் ஆசிரமம் அமைச்சு வாழ்ந்துட்டு வந்தாரு. அவருடைய ஆசிரமத்துல நிறைய சீடர்கள் இருந்தாங்க. தினமும் அதிகாலையில எழுந்து நீராடி பூஜை எல்லாம் செஞ்சு அந்த வரதந்து முனிவருக்கு தேவையான பணிவிடைகள் எல்லாத்தையுமே எல்லா சீடர்களும் ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு வந்தாங்க. வரதந்து முனிவருடைய சிறந்த சீடர் அப்படின்னா அது கௌத்ச முனிவர் தான். இந்த கௌத்ச முனிவர் வரதந்து முனிவர் கிட்ட சேர்ந்த கொஞ்ச நாள்லயே அவர்கிட்ட இருந்து பல கல்வி, வேதம் எல்லாம் கற்று தேர்ந்த ஞானியா விளங்கினார். ஒரு நாள் இந்த கௌத்ச முனிவர் தன்னுடைய குருவான வரதந்து முனிவர் கிட்ட கேக்குறாரு, நான் இவ்வளவு நாள் உங்ககிட்ட கல்வி கத்துக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு நான் என்ன குரு தட்சணை கொடுக்கணும் அப்படின்னு கேட்க வரதந்து முனிவர் சொல்றாரு, நீ எனக்கு பணிவிடை செய்யறது எனக்கு போதும், நீ கல்வி ஞானம் கற்று சிறந்து விளங்குறதே எனக்கு போதும், அதனால இந்த குரு தட்சணை எதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. காலங்கள் உருண்டோடுது. இந்த கௌத்ச முனிவர் வரதந்து முனிவருடைய ஆசிரமத்திலிருந்து வெளியேற சமயம் வந்தது. அப்போ இந்த கௌத்ச முனிவர் தன்னுடைய குரு கிட்ட கேக்குறாரு, குருவே, நான் இவ்வளவு நாள் உங்க ஆசிரமத்துல இருந்துட்டேன், சகல வித்தைகளும் கத்துக்கிட்டேன், ஏற்கனவே குரு தட்சணை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னப்போ நீங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ நான் இந்த ஆசிரமத்துல இருந்து கிளம்புற நேரமும் வந்துருச்சு. இப்பயாவது
உங்களுடைய குரு தட்சிணை என்ன வேணும்னு கேளுங்க, அதை கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டார். வரதந்த முனிவர் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு சொல்றாரு, ஒரு வித்தைக்கு 1 கோடி வீதம் 14 வித்தைகள், 14 கோடி தங்க நாணயங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டார். இதை கேட்ட கௌட்ச முனிவருக்கு ஒரே வேதனையா இருந்துச்சு, அதிர்ச்சியா இருந்தது. இவ்வளவு தங்க நாணயங்களுக்கு நான் எங்க போவேன், நானே என் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தன்னுடைய குருட்ட சொல்றாரு, நீங்க கேட்ட குரு தட்சணைய நான் எப்படியாவது கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோட கௌட்ச முனிவர் அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியேறினாரு. ஆசிரமத்தை விட்டு வெளியேறின கௌட்ச முனிவர், தங்க நாணயத்துக்கு நான் எங்க போக முடியும், அதுவும் 14 கோடி தங்க நாணயங்கள் கேட்கிறாரே, நம்ம ரகுமன்னர் கிட்டதான் போய் கேட்க முடியும். தானம் அளிக்கிறதுல சிறந்தவர்னா அது ரகுமன்னர் மட்டும்தான், அவர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு ரகுமன்னருடைய அரண்மனையை தேடி போறாரு. நம்ம ரகுமன்னர் தான் சோகத்துல உட்கார்ந்து இருக்காருன்னு சொன்ன இல்லையா, அது என்னன்னு பாக்கலாமா? இந்த ரகுமன்னர் விஸ்வஜித் அப்படின்னு ஒரு யாகத்தை நடத்தினாரு. அந்த யாகத்துல அவர்கிட்ட இருந்த செல்வம் எல்லாத்தையுமே தானம் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. நேரமாக ஆக அவருடைய கஜானாவுல இருக்கக்கூடிய செல்வம் குறைஞ்சுகிட்டே வந்தது. இவர் தானம் அளிக்கிற விஷயம் தெரியவும் பக்கத்து நாட்டுல இருக்கிறவங்க கூட வந்து தானம் வாங்கிட்டு போனாங்க. முதல்ல வைடூரியம், மாணிக்கம், வைரம், தங்கம், வெள்ளி அப்படின்னு படிப்படியா அவர்கிட்ட இருக்கிற எல்லாமே குறைய ஆரம்பிச்சது. கடைசியில அவர்கிட்ட மிஞ்சி இருந்தது மண் பாத்திரம் மட்டும்தான். தங்கிட்ட இருந்த செல்வம் எல்லாமே போயிருச்சு அப்படின்னு ஒரு துளி கூட அவரு கவலைப்படவே இல்லை. ஆனா ஒரு சோர்வோட இருந்தாரு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் தானம் பண்ணி எதுவுமே இல்லாம வெறும் மண் பாத்திரத்தோட இப்போ இருக்கேன். இந்த நேரம் யாராவது என்கிட்ட வந்து தானம் கேட்டா என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சார். பாத்தீங்களா, இப்படிப்பட்ட மனசுல ரகுமன்னர் கர்ணனையே மிஞ்சிட்டாரு கொடை கொடுக்கறதுல. இந்த சோர்வோட அமர்ந்திருக்கிற நேரத்துலதான் கௌட்ச முனிவர் ரகுமன்னரை தேடி வந்தார். கௌட்ச முனிவர் வரத பார்த்த ரகுமன்னருக்கு அதிர்ச்சியா இருந்தது. இந்த நேரம் பார்த்து கௌட்ச முனிவர் நம்மள தேடி வராரு, கண்டிப்பா தானம் கொடுக்கற விஷயம் தெரிஞ்சுதான் இங்க வந்திருப்பாரு. என்கிட்ட மண் பாத்திரத்தை தவிர வேற எதுவுமே இல்லையே, நான் அவருக்கு என்ன பதில் சொல்ல போறேன் அப்படின்னு ரொம்பவே வேதனைப்பட்டாரு. ஆனா அந்த வேதனைய ஒரு துளி கூட காட்டிக்காம கௌட்ச முனிவரை ரொம்ப அன்போட வரவேற்கிறாரு. அவரை பேச விடாம ரகுமன்னரே பேசிக்கிட்டு இருக்காரு. கௌட்ச முனிவரே, நீங்க எப்படி இருக்கீங்க? வரதந்த முனிவர் எப்படி இருக்காரு? நாட்டுல உள்ள முனிவர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை தொடர்ந்து ரகுமன்னர் பேசிக்கிட்டே இருந்தாரு. இது எல்லாத்தையுமே கவனிச்ச கௌட்ச முனிவர் ஒரே ஒரு பதில தான் கொடுத்தாரு. ரகுமன்னா, உங்களுடைய ஆட்சியில மக்கள் எல்லாரும் ரொம்ப செல்வ செழிப்பா இருக்காங்க, முனிவர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல, சந்தேகமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. கௌட்ச முனிவர் வந்த இடத்தை சுத்தி முத்தி பாக்குறாரு. அவருக்கு கஜானா காலியா இருக்கிற விஷயம் நல்லாவே புரிஞ்சுது. மண் பாத்திரம் மட்டும்தான் இருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சுது. கௌட்ச முனிவர் ரகுமன்னரை பார்த்து சொல்றாரு, மன்னா, உங்களுடைய நிலைமை எனக்கு நல்லாவே தெரியுது. நான் வந்த நேரமோ என்னவோ தெரியல, உங்களுடைய கஜானா காலி ஆயிடுச்சு. நான் இதுக்கு மேலேயும் இங்க இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. என்னுடைய சூழ்நிலைய தெரிஞ்சும் வரதந்து முனிவர் குரு தட்சணையா 14 கோடி தங்க நாணயங்கள் கேக்குறாரு. உங்ககிட்ட இருந்து என்னால இப்ப பெற முடியாது. இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னா நேரம் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால இங்க இருந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு கௌட்ச முனிவர் விடைபெற ஆரம்பிச்சாரு. ரகுமன்னருக்கு ஒரே அதிர்ச்சி. கௌட்ச முனிவரே, இதுவரைக்கும் என்கிட்ட யாரு என்ன கேட்டு வந்தாலும் நான் இல்லைன்னு ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. என்ன நம்பி வந்த நீங்க இப்ப வெறும் கையோட போனா என்னுடைய உயிரே போன மாதிரி ஆயிரும். உங்களுடைய குரு தட்சிணைக்கு என்ன தேவையோ என்னால முடிஞ்ச அளவு கண்டிப்பா நான் ஏற்பாடு பண்றேன். எனக்காக இன்னைக்கு ஒரு இரவு மட்டும் இங்கேயே தங்குங்க. நாளைக்கு உங்களுக்கு தேவையான குரு தட்சிணை உங்களை வந்து சேரும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா பேசினாரு. மன்னருடைய பேச்ச கேட்டு கௌட்ச முனிவர் ரொம்ப நம்பிக்கையோட அன்னைக்கு இரவு அங்கேயே தங்கிட்டார். மன்னருக்கு கௌட்ச முனிவருக்கு கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாத்தணும்ன்றதுலயே தூக்கமே வரல. 14 கோடி தங்க நாணயத்துக்கு நான் எங்க போவேன்? யாரு கொடுப்பா? எந்த நம்பிக்கையில நான் அவருக்கு இந்த வாக்கு கொடுத்தேன்? யாசகம் கேட்டு வந்தவரை வெறும் கையோட அனுப்ப கூடாதுன்றதுக்காக கௌட்ச முனிவரை தங்க வச்சுட்டேன். நான் கொடுத்துருவேன்ற நம்பிக்கையில அவரும் இங்க தங்கி இருக்காரு. நாளைக்கு காலையிலக்குள்ள எப்படி இவ்வளவு பெரிய விலை உயர்ந்த பொருளை திரட்ட முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தவருக்கு
குபேரனுடைய ஞாபகம் வந்தது. இன்னைக்கு இரவு இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு காலையில குபேரன் கிட்ட போய் கௌட்ச முனிவருக்கு தேவையான தங்க நாணயத்தை கேட்டு பாப்போம். அவரு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். கொடுக்கலனா அவரோட போரிட்டாவது அதை வாங்கிட்டு வந்துருவேன் அப்படின்னு தீர்க்கமா முடிவு பண்ணி அவருடைய தலையணை கடியில ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு இரவு படுத்து தூங்குறாரு. இரவு முழுவதும் சிந்திச்சுட்டே இருந்த மன்னருக்கு தூக்கமே வரல. அதிகாலையில தான் அசந்து தூங்குனாரு. கொஞ்ச நேரத்துல மன்னர் எழுந்துட்டாரு. அவருக்கு ஏதோ மனசுல ஒரு நெருடல் இருந்துட்டே இருந்தது. பொக்கிஷ அறைக்கு ஒரு முறை போயிட்டு தான் வந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டே பொக்கிஷ அறைக்கு போறாரு. அங்க எதுவுமே இல்லைன்னு தெரியும். ஏதாவது இருக்கான்னு போய் பாப்போம் அப்படின்னு தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டு அங்க போறாரு. இந்த பொக்கிஷ அறை எப்படி நிரம்பி இருந்தது, இப்ப எதுவுமே இல்லாம இந்த பொக்கிஷ அறையே காலியா இருக்கே, இதுல ஏதாவது மிஞ்சிய தங்கம் இருக்காதா அப்படின்னு ரொம்ப கவலையோட பொக்கிஷ அறை கதவை திறக்கிறாரு. திறந்த அவருக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. ஏன்னா பொக்கிஷ அறையே இருப்பு கொள்ளாத அளவுக்கு தங்க நாணய குவியலா நிரம்பி வழிஞ்சது. ரகுமன்னருக்கு இது கனவா நிஜமா அப்படின்னு தன்னுடைய கண்களை கசக்கி பாக்குறாரு. இவ்வளவு தங்க குவியல் என்னுடைய அறைக்கு எப்படி வந்தது? நான் தான் எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டேனே அப்படின்னு ஆச்சரியத்தோட பாக்குறாரு. அந்த தங்க குவியலுக்கு இடையில இருக்கிற பாதை வழியா போறாரு. மலை மாதிரி குமிஞ்சிருக்கக்கூடிய பாதையில நடந்து போய்கிட்டே இருக்காரு. அவ்வளவு தங்கம் நிரம்பி வழிஞ்சது. அந்த பொக்கிஷ அறையோட முடிவுக்கு போயிட்டாரு. போன அவருக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அங்க ஜெகஜோதியா சிரிச்சுக்கிட்டே குபேரன் நின்னுட்டு இருக்காரு. குபேரனை பார்த்த மன்னர் குபேரனை வணங்கி நிக்கிறாரு. அப்போ குபேரன் கேக்குறாரு, மன்னா உனக்கு இது போதுமா இல்ல இன்னும் ஏதோ தேவைப்படுமா அப்படின்னு கேட்க மன்னர் சொல்றாரு, என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே விஸ்வஜித் தியாகம் மூலமா தானம் பண்ணிட்டேன். யாசகம் கேட்டு வந்த கௌட்ச முனிவருக்கு என்ன செய்யன்னு தெரியாம உன்னையே நான் நேர்ல வந்து சந்திக்கணும்னு நினைச்சிட்டு உன்கிட்ட யாசகம் கேட்கணும், இல்லனா உன்கிட்ட போரிட்டாத பொருட்களை திரட்டிட்டு வரணும்னு நினைச்சேன். ஆனா விடியறதுக்கு முன்னாடி நீயே வந்து என் பொக்கிஷ அறையை நிரப்பிடுவ அப்படின்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் குபேரா அப்படின்னு சொல்லவும் குபேரன் சொல்றாரு, மன்னா எல்லாராலையும் தானம் கொடுக்க முடியும். தனக்கு மிஞ்சினதுதான் தானம்னு நினைப்பாங்க. ஆனா நீ எல்லாத்தையும் தானம் பண்ணது மட்டும் இல்லாம இனிமே யாராவது வந்து கேட்டா என்கிட்ட தானம் பண்றதுக்கு ஏதோ இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்ட பாத்தியா? அதுக்காகவே, அந்த குணத்துக்காகவே உன்னுடைய பொக்கிஷ அறை இன்னைக்கு நிரம்பி வழியுது. உன்னுடைய மனசுக்கு நான் கொடுத்த இந்த தங்க நாணயங்கள் கண்டிப்பா ஈடாகாது. நீ நீடூடி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு குபேரன் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. மன்னருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போதான் கௌட்ச முனிவரை பொக்கிஷ அறைக்கே கூட்டிட்டு வந்து காட்டுறாரு. இங்க இருந்து உங்களுக்கு எவ்வளவு தங்க நாணயம் வேணுமோ அவ்வளவையும் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு பொக்கிஷ அறைக்குள்ளேயே மன்னர் முனிவருக்கு அனுமதி கொடுக்கிறாரு. கௌட்ச முனிவர் சொல்றாரு, எனக்கு குரு தட்சணையா வேணுங்கிற அந்த 14 கோடி தங்க நாணயத்துக்கு மேல ஒரு நாணயம் கூட கூடுதலா வேணாம். அத வாங்கிட்டு போய் நான் எங்க வைக்க முடியும்? எனக்கு அதுல ஆசையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இத கேட்ட மன்னருக்கு முனிவருடைய பண்பை நினைச்சு பெருமிதமா இருந்தது. அவரு கேட்ட 14 கோடி தங்க நாணயத்தை சந்தோஷமா எடுத்து கொடுத்தாரு. முனிவரும் மனசார வாங்கிட்டு மன்னரை பார்த்து சொல்றாரு, மன்னா உங்களுக்கு கூடிய விரைவிலேயே ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாரு. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? ரகுவுக்கு அப்புறம் தான் தசரத மன்னர் வந்தாரு. தசரத மன்னர் பிரம்மஹத்தி தோஷத்துக்கு ஆளாயிருந்தும் கூட இந்த ரகு மன்னருடைய புண்ணியத்தாலதான் தசரத மன்னருக்கு மகாவிஷ்ணுவுடைய அவதாரமான ராமரே வந்து பிறந்தாரு. ரகு மன்னருக்கு அப்புறம் தான் தசரதர், ராமர்னு எத்தனையோ பேர் வந்தாலும் அந்த குலத்தை சொல்லும் போது ரகுவம்சம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுக்கு காரணம் அவரு செஞ்ச பேர்பட்ட தான தர்மம் தான் முக்கியமான காரணம். ரகு மன்னர் அவ்வளவு பெரிய தான தர்மங்கள் செஞ்சிருந்ததுனாலதான் அன்னைக்கு இரவு அவர்கிட்ட எதுவுமே இல்லாம போயும் கூட அடுத்த நாள் யாருகிட்ட யாசகம் போய் கேட்கணும்னு நினைச்சாரோ மறுநாள் காலையில அவரே வந்து பொக்கிஷ அறைய நிரப்பிட்டு போயிட்டாரு. அதெல்லாம் சரி, ரகு மன்னருக்கு இவ்வளவு தங்கம் வேணும் அப்படின்னு குபேரனுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம கிட்ட உதவி கேட்டு வரவங்க கிட்ட நம்மளும் நம்மளால முடிஞ்ச அளவு மனசார உதவி செஞ்சோம் அப்படின்னா நம்ம என்ன கொடுத்தோமோ அதை விட ரெட்டிப்பா நம்ம கிட்ட வந்து சேரும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல.
அதனால நம்ம கிட்ட பசி, பட்டினி, வறுமை அப்படின்னு கேட்டு வரவங்க கிட்ட எப்படியாவது அவங்களுடைய தேவையை நிவர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க மூலமா நமக்கு புண்ணியம் சேரும். கண்டிப்பா நமக்கு தெய்வமே குழந்தையாவோ இல்ல நம்மளுடைய வாரிசாவோ வந்து பிறக்கும். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம உதவி பண்றப்போ நம்ம யாருக்கு தான தர்மம் பண்றோம் அப்படின்றதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அது தவறான நபருக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அதனால பாதிக்கப்படுறது நம்ம மட்டும் இல்ல, நம்மளுடைய சந்ததியினரும் தான் அப்படின்னு சொல்லி இந்த காணொளி இனிதே முடிவடைகிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் கதைப்போமா? நன்றி, வணக்கம்.